வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் 12th காமர்ஸில் 5 மார்க் கொஷினுக்கு எப்படி ஈஸியாக 4 மார்க் வாங்குறதுங்கிற பார்த்துட்டு இருந்தோம். நம்ம டெலகிராம் குரூப்பில் 26, 27, 28ல் இருக்கிற பிக் கொஷின்ஸை வந்து ஷார்ட் பண்ணி தாங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து 27th லெசன். 27th லெசனில் ஆல்ரெடி ஒரு கொஷின் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து செகண்ட் கொஷின். இன்னொரு கொஷின் டிஃப்ரென்ஷியேட் தான், அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இதில் வந்து டோட்டலாக 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 7 பாயிண்ட்ஸையும் அண்ட் தென் இந்த கம்பெனி ஆக்ட் 2013 இருக்கு இல்லையா, இதை மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ். சரிங்களா? இதே வந்து கம்பெனி ஆக்ட், நியூ கம்பெனி ஆக்ட் வந்து 2013, ஓல்டு கம்பெனி ஆக்ட் வந்து 1956. அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கரெக்டா தெரிஞ்சா எழுதுங்க. இயரை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஸா இருக்கு, சும்மா எழுதி வைப்போம், இயர் தானே உங்களுக்கு தெரியவா போகுது அப்படின்னு பேப்பர்ல எழுதிடாதீங்க. ஏன்னா இயர் ஃபுல்லா டீச் பண்ணிட்டு இருக்கிற டீச்சர்ஸ்க்கு ஆன்சர் எப்பவுமே மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். ஸோ அதனால இயர் எப்பவுமே தெரிஞ்சா மட்டும் நீங்க எழுதணும். ஸோ கம்பெனி ஆக்ட் 2013 அப்படிங்கறத எழுதிட்டு இந்த 7 பாயிண்ட்ஸ் ஹெட்டிங்கை மட்டும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ். இதுல எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா 5 மார்க்ல கேட்பான். ஈவன் 5 மார்க்ல இல்லைனாலும் இது வந்து பாருங்க, ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர்ஸ்னு இருக்கா, இதுவும் ஷேடோ டைரக்டர், இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க்ல இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் நீங்க மறக்காம சூஸ் பண்ணிக்கோங்க. அது போக உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஈஸின்னு சொன்னா நான் உமன் டைரக்டர் தான் சொல்வேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 உமன் டைரக்டர் ஆஸ் பர் த கம்பெனி ஆக்ட் படி இருக்கணும், அவங்க வந்து டைரக்டரா போர்ட் ஆஃப் டைரக்டரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் தான் இங்க கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் 1 உமன் ஆஸ் அ டைரக்டர் ஆன் த போர்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லாஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அது போக உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ இன்னும் 2 பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி திங்க் பண்ணி எழுதுங்க காமர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டடி ரிலேட்டடா வீடியோஸ் வேணுமோ அதுக்கான மெசேஜ் வந்து நீங்க டெலகிராம் குரூப்ல சொன்னீங்கன்னா நான் வித்தின் 1 வீக் அதுக்கான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சேஞ்ச் ஆகுது. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு எப்போ எக்ஸாம் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுவேன். ஸோ ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.